அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் வித் டீடைல் சொல்யூஷனோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த புக்லெட் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி நியூ சிலபஸ் படி 10 யூனிட்ஸ்க்குமே வந்து எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தரமான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இது போல் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டீங்க. ஸோ ரெண்டாவது, நீங்கள் இப்போது ஒரு எஸ்டின் புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் மொத்தமும் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த புக்லெட்டை வாங்கினா போதும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லாகவே அல்ஜிப்ரா இருக்கும். ஸோ அல்ஜிப்ராவில் வந்து உங்களுக்கு ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, குரூப் தியரி, வெக்டார் ஸ்பேஸ், லீனியர் அல்ஜிப்ரா எல்லா ஏரியாவையும் கொஷின்ஸாக கேட்டிருப்பேன். ஸோ அல்ஜிப்ராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ப்ராப்ளம் கிட்ட இருக்கும். ஸோ 400 ப்ராப்ளம் தாண்டி தான் இருக்கும், செக் பண்ணிக்கலாமே. ஸோ அல்ஜிப்ராவில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கண்டென்ட்டை வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ அல்ஜிப்ராவில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 432 ப்ராப்ளம்ஸ். இந்த அல்ஜிப்ரா பார்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 432 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஐஎன்எஸ்டின் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். அடுத்து வந்து வால்டர் ரூடின். ஸோ ரியல் அனாலிசிஸ் வந்து வால்டர் ரூடின் பேஸ்டில் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன்னு பாருங்கள். ரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து 784 ப்ராப்ளம் வரைக்கும் ரியல் கேட்டிருப்பேன். கம்ப்ளீட்டாக ரியல் கொஷின்ஸு. ஸோ அந்த 432லேருந்து 784 வரைக்கும் ரியல். அப்போ எவ்வளோ கொஷின்ஸ் கண்டென்ட் கேட்டிருக்கேன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து ஒரு 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 பார்ட், அதாவது இது வந்து பார்ட் 3, இந்த யூனிட்டுக்கான பார்ட் 3 செஷனு. ஸோ அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு வேறு லெவல் கொஷின்ஸாக இருக்கும். எவ்வளோனா 988 ப்ராப்ளம்ஸு காம்ப்ளெக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கேட்டிருப்பேன். ஓகே, அடுத்து டோபாலஜி அண்ட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஸோ இதில் எல்லா ஏரியாவையும் உங்களுக்கு லிமாய் புக்கு, அப்புறம் சிம்மன்ஸு, இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி எடுத்தது தான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். அடுத்து வந்து சிம்மன்ஸு ஓடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இல்லைங்களா. சிம்மன்ஸ் புக்கு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர். ஸோ சிம்மன்ஸ் ரொம்ப முக்கியமானது. கார்டிங்டன், இது ரெண்டுத்தையும் வச்சு கொஷின்ஸாக கேட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த புக்லெட்டை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு சிலது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா சங்காரா புக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு. ஸோ அதையும் நான் கொஷின்ஸாக கேட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, கோல்ட்ஸ்டைன், இந்த புத்தகத்தை வச்சு கம்ப்ளீட்டாக கொஷின்ஸ் நிறையா கேட்டிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு வேறு லெவலாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. இந்த புத்தகத்தை கான்செப்ட் நல்லா படிச்சுட்டா போதும். அந்த பேசிக்கில் தான் உங்களுக்கு எல்லா கொஷினுமே இருக்கும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இமீடியட்டாக புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க படிக்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்கேன். ஸோ பிடி வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கொஷினாக மாற்றிருக்கேன். மொத்தம் 34 கொஷின் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட்டு ஹை லெவல் கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எல்லா ஏரியாவையும் கேட்டிருப்பேன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த பிடி, அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், லேப்லாஸ் ஈக்குவேஷன், அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டிஆர்எம்எட் சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்து காட்சி ப்ராப்ளம், ஒவ்வொன்றுத்துக்கும் காட்சி ப்ராப்ளம் சிஎஸ்ஆர் பேஸில் நம்ம சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கேட்பாங்களோ அந்த அளவுக்கு காட்சி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் கொஷின் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காம்போ ஆஃபரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.